நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று கைகளை உயர்த்தி எங்களை விலகாத அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 2025 ராஜா எத்தனையோ அசம்பாவிதங்கள் தகப்பனே, எத்தனையோ வித நெருக்கங்கள், ஆனாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகல ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா அப்பா தாழ்மை உள்ளவர்களுக்கு தயவு பாராட்டுகிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீரப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காக அப்பா, உம்முடைய இரக்கத்தினால எங்களை முடிசூட்டி நடத்தி வந்த தயவுக்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்தி அப்பா உண்மை ஆராதிக்க ராஜா. அப்பா நாங்கள் அப்பா எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறோம் தகப்பனே. நீரப்பா ஆராதனைகளில் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், எங்கள் மத்தியிலே வந்து ராஜா எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அவருக்கு புது பாட்டை பாடுறதுக்கு அநேக காரணம் இருக்கு, அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்காக இந்த வேளையில் நம்ம பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லா கரங்களை தட்டி இணைந்த ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்கு இயேசுவை பாடிடுவே,
சென்ற நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். ஒரு சேதம் நம்ம வாழ்க்கையில இல்லாதபடிக்கு பாடல் விதமாக சொல்லுகிறது. ஒரு சேதம் அணுகாமல் காத்து நடத்தி இருக்கிறார். ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணும். நன்றி சொல்லும்படியாக தான் இங்கே நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவர் நிகரே இல்லாத தகப்பனாய் இருக்கிறாரு. அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபைக்கு அடையாளமாய் நம்மையே முன்னிறுத்தி இருக்கிறார். இதோ இந்த வேளையில கூட உண்மையாக இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், இனிமேலும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. நீங்க நிறைல்லாத தகப்பன் ராஜா. ஒவ்வொரு நாளும் ராஜா எங்களை நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. அப்பா, இதோ இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே ராஜா அப்பா கர்த்தாவே நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறீரப்பா. அப்பா, சில வேளைகளில் நாங்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல, சில வேளைகளில் தகப்பனே ஒன்றுமில்லாமல் நிற்கிறவர்களைப் போல அப்பா எங்களோடு கூட யாருமே இல்லைங்கிற உணர்வோடு கூட சில வேளையில் நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் ராஜா இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா இதோ இந்த வேளையில கூட எங்களை சேர்த்து நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நிகரே இல்லா தகப்பன் நீ, நிகரில்லாத தெய்வம் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ, நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை
ராஜா. அப்பா இதோ எங்கள் ஆயுள் முழுவதும் ராஜா நாங்கள் நன்றி செலுத்தினாலும் ராஜா அப்பா அது போதாது தகப்பனே. இதோ இந்த வேளையில கூட ராஜா எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இதோ ராஜா பரலோகம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காலை வேளையில ராஜா. அப்பா கர்த்தாவே பரலோகம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ராஜா நீர் கிருபையாய் கொடுத்தது என்பதை உணர்ந்து தகப்பனே உம்முடைய சமூகத்துல ராஜா எங்கள் இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே.
கிருபையை நாங்க இழக்காது படிக்கும்படிய சமூகத்துல காத்திருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்து வந்த எங்கள் தேவாதி தேவனே, உடைய சமூகத்துல எங்களை நாங்கள் அப்பா இந்த வேளையில ராஜா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்க வாழ்க்கையில ராஜா நாங்க எத்தனையோ மனுஷர்களை பார்த்தோம், அவர்களுக்கு பிரியமாய் நடக்க எத்தனையோ காரியங்களை செய்தோம் ராஜா. இதோ இந்த மாதத்தின் கடைசி வாரம், இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு இன்றைக்கு ராஜா அப்பா, நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு உம்முடைய ஆராதனையில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய ராஜா கவனம் எல்லாம் ராஜா பரலோகத்தை சார்ந்ததா இருக்கணும், பூமியை சார்ந்ததா இருக்கக்கூடாது ராஜா. அப்பா, மனுஷர்களுடைய கவனத்தை அல்ல ராஜா, பரலோக கவனத்தை நாங்கள் ஈர்த்து ராஜா உம்முடைய சமூகத்தில் நிலை நிற்கணும் ஆண்டவரே. அப்பா, அதற்கு எங்களை நீங்க நடத்துங்கப்பா, அதற்கு எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நான் உனக்கு வழியை போதித்து ராஜா, அப்பா நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் உம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட ராஜா நீங்க இருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணராத நாட்களுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க இருந்து செயல்படுகிறத நாங்கள் உணராத நாட்களுக்காக எங்களை மன்னிங்கப்பா. எங்களோடவே நீங்க இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே, வருடத்தின் கடைசி நாட்கள் எங்களை கொண்டு வந்து சுகபத்திரமாய் நிறுத்தி இருக்கிறீரே ராஜா. அப்பா, எத்தனையோ நோய்கள் ராஜா, எத்தனையோ விபத்துகள் நடந்த பொழுதும் தகப்பனே ராஜா. அப்பா கர்த்தாவே, நாங்கள் மேற்கொள்ள கூடாத காரியங்களில் எல்லாம் எங்களை மேற்கொள்ள வைத்து ராஜா. அப்பா, வெற்றியின் தேவன், மகிமையின் தேவன், நீர் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. விட்டு விலகாத மேக தகப்பனே ராஜா, எங்களுக்கு முன்னதாக சென்று ராஜா எங்கள் கோணலான வழிகளை எல்லாம் செவையாக்கி நாங்கள் மேகத்தை, அந்த மகிமையின் மேகத்தை ராஜா இந்த வேளையில நாங்களை பார்க்கத்தாவே உணர்ந்து ராஜா. அப்பா, இந்த இடத்தை ஒரு மகிமையின் மேகம் மூடிக்கொண்டிருக்கிறத உணர்ந்து ராஜா, சாலமோன் ஆலயத்துல ராஜா மகிமை நிரம்பினது போல எங்கள் மத்தியில உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக ராஜா எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து ராஜா உம்முடைய சமூகத்துல நாங்கள் நிற்கும்படியாக எங்களை நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை
இணையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே இணையாளும் பரிசுத்தரே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. உன்னை நடத்துகிற ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் ராஜா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். 2025 எங்களை நடத்தின தேவன் ராஜா, நீ மேலும் எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீ நல்லவராய் இருக்கிறீர் ராஜா, நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அப்பா, நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா, இந்த வருடத்தில் ராஜா உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் ஏராளமான காரியங்களை பெற்றுக்கொண்டோம். உடைய சமூகத்தில் நின்று பெற்றுக்கொண்டது ராஜா நீர் எங்களுக்கு ராஜா கர்த்தாவை கிருபையாய் கொடுத்தத இந்த வேளையில நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே, நினைவு கூறுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, எங்களை எந்த இடத்துலையும் நீங்க வெட்கப்படுத்தலப்பா, எந்த இடத்துலையும் ராஜா எங்களை நீங்க கைவிடல தகப்பனே, எந்த இடத்துலையும் ராஜா அப்பா கர்த்தாவே எங்களை தலை குனிய விடாத தெய்வம். அப்பா, எங்கள் தப்புதங்களை எல்லாம் ஒரு விசையாய் மன்னித்து ராஜா, எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அப்பா எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. இதோ ராஜா அப்பா கர்த்தாவே, எங்க வாழ்க்கை முழுவதும் உடைய கிருபையினால நடத்தப்பட்டது என்பதை சொல்வதற்கு இதோ இந்த வேளையில நாங்கள் அப்பா ராஜா உண்மையாக ராஜா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இல்லாம நாங்கள் இந்த வருடத்தை கடந்திருக்க முடியாதப்பா. எங்களோடு நீங்க அப்பா பேசுகிற தெய்வமாயிருந்து சோர்ந்து போகிற வேளையில் எல்லாம் எங்களோடு பேசினீர். பலனற்ற நேரத்தில் உம்முடைய பலனை கொடுத்து நடத்தினீரே. நீர் எங்களுக்கு போதும் அப்பா, நீர் எங்களுக்கு போதும் தகப்பனே ராஜா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். தயாளத்தின் உதாரணமாக நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. தயாளத்தின்
தேவன் நம்ம தேவனாய் இருக்கிறார். எங்கேயோ பிறந்து எதையோ செய்து கொண்டிருந்தாலும் அதனால் அரியணையில ஏற்றி நம்மளை அழகு பார்க்கிறார். அரியணையில ஏற்றி இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் உணர்ந்து தெய்வ சமூகத்துல டாடி அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கேயோ கடந்த தகப்பனே ராஜா, குப்பையில கடந்த எங்களை தகப்பனை அரியணை ஏற்றி ராஜா அழகு பார்க்கிற எங்கள் தேவாதி தேவன் நீங்க தான் தகப்பனு. எல்லா விதங்களிலும் ஆண்டவர்களை இங்க நடத்தி கொண்டிருக்கிற எங்க நல்ல தெய்வம் நீங்க தான் தகப்பனே ராஜா. எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் என்னை விட்டு போகாத ராஜா ஆண்டவரே, நல்ல தெய்வம் நீங்க தான் தகப்பனே ராஜா. எஸ் டாடி ரிபஹதனமா ஷத்த ரிபராக்கலகதனா ரிபராக்கலகதனா சொல்லுங்க. நாங்கள் எந்த நிலை இருந்தாலும் என்னை விட்டு போகாத ராஜா ஆண்டவரே, நல்ல தெய்வம் நீங்க தான் தகப்பனே ராஜா. எல்லாரும் இணைந்து கொள்ளலாமா தெய்வ சமூகத்துல, எல்லாரும் இணைந்து கொள்ளாம தெய்வ சமூகத்துல. ஒரு எத்தர பராக்கலகதனமா ஷே ரிபதா நரிகல மாதனமே ஷல்பதூனமா ரிபரா கல்பரூடலமே ஷல்கதியானமே. அப்படி தேவனை அப்படியே மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ நாம எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. பிரபல கதடரி அந்தர பராக்கல் பதூனமா சியா ரீ பராக்கல் பதூனமா ஷல் பதூனமா எஸ் டாடி. உப்பையில் பிறந்து கிருபையா அரியணையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி அரியணையில் அமர்ந்தவனா அமர்ந்தவனா உன் கிருபைக்கு உதாரணமாக நீ என் வாழ்வை மாற்றிவிட்டீர். எல்லாரும் கண்களை மூடி கிருபைக்கு வாழ்வை மாற்றிவிட்டீர். நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. போதுமானவரே அதிகமானவரே போதுமானவரே தேவையிலும் அதிகமானவரே என்னை கையே
இருந்தீர்களா? இனி கையேந்து அவர் விட போறது இல்லை. தலைகுனி அவர் விட மாட்டாரு. ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. அது முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அப்பா பத்து சொல்லுவோம் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒரு ஏமாற்றுகிற தெய்வனை நாங்கள் ஆராதிக்கல. நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்று சொல்லி எப்போது எங்க நினைவாய் இருக்கிற ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யார் இல்லை தகப்பனே. உம்மை போல ஒரு வல்ல தெய்வமும் யார் இல்லை தகப்பனே ராஜா. நாங்கள் எந்த நிலை இருந்தாலும் எங்களை விட்டு போகாத ராஜா ஒரு நல்ல தெய்வம் நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல எஸ் டாடி, எஸ் டாடி தேவ சமூகத்துல அப்படியே அர்ப்பணிக்க பார்க்கலாம். எஸ் டாடி அல்மா ஹதனாசி அத்துரு உடம்பல் கராடலபி சந்தராபரி கலகதனா. ஆண்டவரே, எதுவுமே எங்களுக்கு சாதகமா இல்லைனாலும், எதுவுமே எங்களுக்கு சப்போர்ட்டா இல்லைனாலும் ராஜா, எதுவுமே எங்களுக்கு நிரந்தரமா இல்லைனாலும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்க எங்களோடு இருந்து ராஜா எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ சமூகத்துல எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ் டாடி, உடைய மகிமையான இந்த செயல்பாடுகளை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அந்த மகிமையின் ஆசீர்வாதங்களை பல நிலைகளில் ஆண்டவரை நாங்கள் விட்டு விலகி இருக்கிறோம் தகப்பனே ராஜா. மேலான காரியங்களை கர்த்தர் வைத்து ஆண்டவரை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ் டாடி ரிமா ஹதனமா சந்த ராபலியா உரபல்கர் ஆடலபி ஷல்பதூனமா யந்தர பரபல்கர் ஆடலபி ஷல்பதூனமா. எஸ் டாடி, எஸ் டாடி தேவ சமூகத்துல எஸ் டாடி. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. நான் எந்த நிலை என்றால் என்னை விட்டு போகாம நிற்பதெல்லாம் மலை. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ எல்லாரும் சேர்ந்து உயர் மலையோ சமவெளியோ எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை ஒரு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை ஒரு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் அவரை ஆராதிக்கிற கிருபை பெற்றவர்களாக, முழுமனதோடு ஆராதிக்கிற கிருபை பெற்றவர்களாக, எந்த நிலையிலும் நம்மளை விட்டு போகாத நிற்க
நடத்துகிற ஒரு அழகான தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த நிலை உங்களுக்கு வந்தாலும் சரி, அந்த நிலையில நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இனிமையானவர், அவர் நேற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். சில சூழ்நிலைகள் வந்தா மனிதர்கள் நம்மளை விட்டு கடந்து போவார்கள். நம்மளை விட்டு பல அன்பு கடந்து போகும், பல அரவணைப்புகள் கடந்து போகும், பல ஆசீர்வாதங்கள் கடந்து போகும். ஆனா நான் எந்த நிலையில இருந்தாலும் என்னை விட்டு போகாத ஒரு நல்ல அழகுள்ள தெய்வம் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக அப்பா பற்றி சொல்லுங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் சொல்றேங்க, எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போனாலும் அதை குறித்து நான் கலங்க போறது இல்லை. என் மேன்மைகளின் உயர்வுகளின் ஆசீர்வாதங்கள், என் மேலவைகள், என்னிடத்தில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாம் என்னை விட்டு கடந்து போனாலும், சில நேரத்தில் என் பலனே கடந்து போனாலும், ஆனா என் தேவ என்னை விட்டு விலகாமல் அழகாய் 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 ஒவ்வொரு நாளும் அற்புதமாக இந்த 52 வாரங்களும் அழகாய் அற்புதமாய் ஆச்சரியமாக அவர் நடத்தி வந்திருக்கிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, மக்கள் நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 362 நாள் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, என் பக்கம் நீங்க நின்ற நாளுதான் நான் இந்த நாட்களை கடந்து வந்து முடிந்தது. இந்த 362 நாட்களும் நடந்து வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், என் திறமை, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பாதுகாப்பு அரண்கள் அல்லப்பா. நீங்க என் பக்கத்துல நின்றீங்க ராஜா, நீங்க என் பக்கத்துல நின்றீங்க. நீங்க என் பக்கத்துல நின்றதுனால நான் எல்லாத்தையும் கடந்து வர கிருபை செஞ்சீங்க. பல இழப்புகள், பல கண்ணீர்கள், பல நஷ்டங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், நிந்தைகள், ஆண்டவரே பலவிதமான நான் நம்பி இருக்கிற மனிதர்கள் என்னை கைவிட்டார்கள் அப்பா. நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்கலப்பா. ஆனாலும் நீங்க நிற்பே பக்கத்துல நின்று என்னை அழகாய் நடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. அழகா அந்நீரை கடந்து வந்தோம், சோதனையை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம். எல்லாமே உங்க பலத்தினால் ராஜா, எல்லாமே உங்களுடைய பலத்தினால். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. ஆண்டவரே ரீபஹாத ரீபலாத ரீமனா ரீபராக்கல நல்ல வாயை திறந்து எல்லாத்தையும் மறந்து கர்த்தர் செய்ததை மாத்திரம் நினைவு கூர்ந்து அப்பா பத்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. போக்குல வரத்துல பாதுகாத்தீரே ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்களாய் இல்லை, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லை, உமக்கு கீழ்ப்படியாதவர்கள் தான், உடைய சத்தத்தை அசட்டை செய்தவர்கள் தான். ஆனால் எங்க மேல உங்க கிருபை, எங்க மேல உங்க கிருபை இருந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. இனி இந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது அப்பா. இந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அல்பா ஹதனமா ஷல்கா, உங்களுக்குள்ள ஒரு ஜபாவி இறங்கட்டும், ஒரு அர்ப்பணிப்பின் ஆவி இறங்கட்டும், ஒரு மன்றாட்டின் ஆவி இறங்கட்டும். உங்களுக்குள்ள எல்லா ஆவி, பரிசுத்த ஆவியானுடைய எல்லா செயலும் எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்தன்னு சொல்லி இவன் சமத்துல எல்லாரும் அர்ப்பணிக்க பார்க்கலாம்.